எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ரெசிபி பண்ணுறோம்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காய தக்காளியெல்லாம் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பழத்துக்கு வந்துருச்சு. இவ்வளோ வதங்கினா போதுங்க. 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, அது தக்காளி எவ்வளோ சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரணுங்க. பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கி குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலருக்கு வேண்டி ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சோம்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. மிளகு ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டுங்க. ஒரு 10-20 செகண்ட் வதக்கலாம் போதுங்க. 1/4 கப்பு தான் எடுத்துருக்குறேங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டுங்க. ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் அரைக்கணும். வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். திக்காக அரைச்சிட்டு வரணுங்க. நம்ம வந்து 4ஆக கட் பண்ணணும். இந்த மாதிரி தண்டு இருக்கணும். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிட்டுங்க. உள்ள பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். மசாலா நம்ம நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக வச்சு நம்ம எண்ணெயில் வதக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து எல்லா கத்திரிக்காயும் வச்சுக்கணுங்க. இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. 2 எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. போதுங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம எடுத்துடலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த 2 குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 5-6 பீஸ் இது கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், தாளிக்கும் போது எப்பவுமே ஒரு வரமிளகா போட்டு தாளித்தா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது கூட சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அது வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப திக்காக இருக்குது வச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி இருக்குது. நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாங்க. எனக்கு இடையில நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம். அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இது கூடயே வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இவ்வளோ திக்காக இருக்கணுங்க குழம்பு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க.